வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஓப்போ F29 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆகி ஒரு 2-3 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. எனக்கு இப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ நான் யூஸ் பண்ணதில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இதை சாம்பாரில் போடலாம், குழம்புல போடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ்லாம் முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக ஒர்த்தா, அதுக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த ஃபோனை நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அது உங்களுக்கு நல்ல விதமான இம்ப்ரெஷன் வந்து தராது. ஏன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நல்லா இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதை நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு மேபி மனசு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அன்பாக்சிங் பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் நிறைய அன்பாக்சிங் நான் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பாக்ஸ்குள்ளே ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சார்ஜர், கேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையானது கிடச்சிருது. அப்படியே பில்ட் குவாலிட்டி அந்த டிசைன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோன் பில்ட் குவாலிட்டி அந்த டிசைன் எனக்கு காம்ப்ரமைஸே தெரியல. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் படி தான். பட் இது வந்து ஒரு சீப்பான பிளாஸ்டிக் அப்படின்னு எங்கேயுமே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. கையில் பிடிச்சிங்க அப்படின்னாலுமே நல்ல ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. வர இந்த ஓப்போவும் நத்திங்கும் இந்த ஃபோனை கையில் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐஃபோனை கையில் எடுக்கிற ஃபீல் தான் வருது. ஏன்னா அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கையில் பிடிக்கவே நல்லா இருக்குது. சைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஏராக தான் இருக்குது. லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துருங்க. அதனால் பிடிக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 2 கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்பிளேவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெசல்லெஸ்ஸான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கர்னிங்கோட Gorilla Glass 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இந்த பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் 7.7 mm தான் திக்னஸ் இருக்குது. வெயிட்டுமே 190 கிராமுக்கு உள்ளதாக இருக்குது. ஸோ பெரிய ஃபோனாக இருந்தாலுமே அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது தான் கஷ்டம் தான். 2 கையில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இந்த டிஸ்பிளேலேயே உங்களுக்கு ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது. இதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் ஓப்போவை இன்னொரு விஷயத்தில் பாராட்டே ஆகணும். இந்த போர்ட்ஸ் பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமெட்ரிக்காக இருக்குது. கொஞ்சம் மிஸ்அலைனாக தான் இருக்குது. பட் பார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணுறது நல்ல விஷயம் தான். அண்ட் பேக்கில் ஒரு பெரிய கேமரா மாடியூலாக இருந்தாலும் ரொம்ப பம்ப் வந்து பெருசாக இல்லை. ஓரளவுக்கு ஃபோனோட கொஞ்சம் ஒட்டி தான் இருக்குது. ஒரு 1 mm 2 mm தான் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் 4 கேமரா இருக்க மாதிரி செட்டப் இருக்கும். ஆக்சுவலாக ஒரே ஒரு யூஸபிளான கேமராஸ் தான் இருக்குது. மீதி எல்லாமே டம்மி செட்டப் தான். ஸோ ஓவரால் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 8 out of 10 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அவுட்டோரில் போய் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். குயிக்காக போர்ட்ஸ் பட்டன்ஸை பற்றி பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் 2 சிம் போட்டுக்க முடியும். பட் மெமரி கார்டு போட முடியாது. அதுக்கு பக்கத்தில் மைக் இருக்குது. அந்த இதுக்கு டைப் சி போட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்பீக்கருமே இருக்குது. இது டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். மேலே இருக்க இயர்பீஸுமே உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே இருக்குது. அண்ட் ஒரு ஸ்பீக்கர்களுமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, பிளைனாக இருக்குது. அப்படியே டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குது. பட் ஒரு சில குறைகளுமே இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 6.7 inch AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD டிஸ்பிளே தான். இது 1.5K டிஸ்பிளே வந்து கிடையாது. பட் இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் 1.5K தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் கொடுத்துருக்கலாம். பட் இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும், கலர் அக்யூரசி எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. பட் டிஃபால்ட்டாக வர மோடில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக ஓவர் ஷார்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு நேச்சுரலில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு 120Hz ரிஃப்ரெஷ் சப்போர்ட்டோட வருது. HDR சர்டிஃபிகேஷனுமே இருக்குது. யூடியூப்ல HDR வீடியோஸ் பார்த்துக்க முடியும். ப்ரொடெக்ஷனுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் கர்னிங்கோட Gorilla Glass 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் வேல்யூவில் தான் 600 nits தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வச்சுக்க முடியும். ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 1200 nits வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. பட் இண்டோரில் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்லாம் படும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆக்சுவலாக 1200 nitsே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா தான் இருக்கும். பட் இது ஆக்சுவலாக 1200 nits அச்சீவ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பிரைட்டரான பேனல் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அப்படியே ஸ்பீக்கர் சைடு வந்தாலும் இந்த ஃபோனில் சூப்பராக இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 300% வால்யூம் பூஸ்ட்டுமே இருக்குது. இந்த ஃபோனில் ஸ்பெசிஃபிக்காக இந்த வால்யூம் பூஸ்ட் மோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர லவுடாக இருக்க மாதிரி இருக்குது. அது நல்லா கேட்கும் போதே ஃபீல் ஆகுது. வால்யூம் பூஸ்ட் மோட்லாம் இல்லாமல் நார்மலாக வச்சு கேட்குறீங்க அப்படின்னாலுமே இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. நல்லா க்ளீனாக ரிச்சாக இருக்குது. எங்கேயும் இந்த பேக் பேன் வைப்ரேட் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த ஃபோனில் இல்லை. இப்படி சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா Android 15 ColorOS 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸுமே காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஏதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அண்ட் இதுலேயே உங்களுக்கு தேவையான ஏஐ ஃபீச்சர், இந்த சர்க்கிள் டு சர்ச், இந்த கேலரியில் உள்ள ஏஐ எரேசர், ஏஐ அன்பிளர், இது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குது. பட் இதில் ஒரு சில பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட அனிமேஷன்ஸ் வந்து கட் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் நான் ஃபோன் எடுக்கும்போது. இதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்துச்சு. அதில் கொஞ்சம் அனிமேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இவங்க அனிமேஷன் ஸ்பீடை வந்து எனக்கு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாதிரி தோணுது. ரொம்ப ஸ்னாப்பியாக இருக்குன்னு ரொம்ப அந்த ஸ்மூத்னஸ் வந்து எதிர்பார்க்க முடியல. பட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப ஃபோனை ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, அதிகமாக மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னாலும் இந்த ஃபோன் செட் ஆகாது. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சுத்தமாக சரியில்லைன்னு தான் சொல்லணும். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா யூஐலேயே அங்கங்கே ஒரு சில இடத்துல லேக்ஸ் தெரியுது. பட் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டைமில் ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் பிரச்சனை இல்லை. சாஃப்ட்வேர் அப்டேட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சொதப்பி வச்சிருக்காங்க. 2 வருஷத்துக்கான OS அப்டேட் தான் இதில் இருக்குது. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப கம்மி. வேறு எந்த ஃபோனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் 3+4 இயர்ஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் அப்கமிங் ஃபோன்ஸில் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஓப்போவில் நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்
அப்டேட்டில் லேக்கிங்காக தான் இருக்குது. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3-4 வருஷம் போயிட்டாங்க. இவங்க இன்னும் இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஃபோன் மட்டும் இல்லை, ஓப்போவோட எல்லா ஃபோன்ஸ்லேயும் சொதப்புற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ராசர் தான். இந்த ஃபோன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக சொதப்பிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகனோட 6 Gen 1 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசரே கிடையாது. ஈவன் ஒரு 15,000 செக்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே இதை விட பெட்டரான ப்ராசர் இருக்குது. 6 Gen 4லாம் பார்த்திங்க அப்படின்னா 15,000 ரேஞ்சில் இது Realme P3 எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஃபார் பெட்டராக இருக்கும். இதோட 100 ஸ்கோர் இந்த பெஞ்ச் மார்க்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாலாம் இல்லை. 5 லட்சம் 6 லட்சத்துக்கான ஸ்கோர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த 25,000 கேட்டகரியில் உங்களுக்கு 8S Gen 3 கூட கிடைக்கும். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ இருக்கும் அந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ்லாம். ஸோ நீங்கள் கேம் பிளேலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு செட்டே ஆகாது. BGM எல்லாம் ரொம்ப லோ செட்டிங்ஸில் வச்சு விளாண்டிங்க அப்படின்னா தான் ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ஹை செட்டிங்ஸ் போனீங்கன்னா கூட ஃப்ரேம் ட்ராப் கண்ணா பின்னான்னு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இந்த சப்வே சர்ஃபர்ஸ் இது மாதிரி கேமிங்க்குலாம் பிரச்சனை இருக்காது. பட் கிராஃபிக்ஸ் இன்டென்சிவான கேம்லாம் விளாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் செட்டே ஆகாது. இந்த பக்கமே போயிடாதீங்க. ப்ராசர் இவ்வளோ முக்கையாக கொடுத்துட்டு UFS ஸ்டோரேஜ்லேயும் கை வச்சிருப்பாங்கன்னு தான் நினைப்பீங்க. பட் ஆக்சுவலாக UFS 3.1 கொடுத்துருக்காங்க. அண்ட் 8/128 8/256 அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து பொதுவாகவே இப்போலாம் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ விவோ ஃபோன்ஸில் கேமராஸ்னாலே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அது உண்மை தான். பட் ஒரு சில ஃபோன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. அதில் ஒரு ஃபோன் இதுவும் தான். இதில் 50 MPக்கான ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மெயின் கேமராவுக்கு. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக நல்லாவே இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இந்த செக்மெண்ட்டில் இருக்க எந்த ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் அதில் பெட்டராக தான் இருக்கும். போர்ட்ரேட்ஸ்னால் இந்த ஃபோனுக்கு என்னன்னு தெரியுமானே தெரில. சப்ஜெக்ட்டில் இருக்க ஹேரியே பார்த்திங்க அப்படின்னா பிளர் பண்ணிட்டுருக்கு. ஈவன் நல்ல ஃபோக்கஸ் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோன் எடுத்தால் மிஸ்ஸே ஆகாதுங்கிற சிச்சுவேஷனில் கூட இந்த ஃபோனில் போர்ட்ரேட் இமேஜஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நார்மல் இமேஜஸுமே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. கலர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக இல்லை. டீட்டெயில்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நீங்கள் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓப்போனாலே கேமரா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு அது கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் 25,000 ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துமே இந்த ஃபோனில் OIS கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஓப்போன்னு இல்லை, எந்த பிராண்ட் கொடுத்துருந்தாலுமே அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா OISங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இருக்கிற ஒரு விஷயம். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா லோ லைட்டில் எடுக்கும்போது ஃபோட்டோஸும் நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. OISம் கிடையாது. அதனால் வீடியோ ஸ்டெபிலைசேஷனுமே ரொம்ப கேவலமாக இருக்குது. 4Kல 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். அதோட குவாலிட்டி அந்தளவுக்குலாம் நல்லா இல்லை. நல்லா ஸ்டேபிளாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ்லாம் இல்லை. செல்ஃபியும் பார்த்திங்க அப்படின்னா 1080p 30 தான் எடுக்க முடியும். அதோட குவாலிட்டியும் சுத்தமாக ஒஸ்ட்டாக தான் இருக்குது. டீட்டெயில்ஸே இல்லை. ஸோ கேமரா எதிர்பார்த்து இந்த ஃபோன் பக்கம் போயிடாதீங்க. கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகுவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 4K 30ல் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ அப்போதைக்கு ஒன்றும் தெரில. பட் ரொம்ப ஒன்றும் நல்லா இருக்குன்னுலாம் சொல்லிட முடியாது. பிலோ ஆவரேஜ் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. அப்படியே என்ன திருப்புறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக்ரவுண்ட் செப்பரேஷன் நானும் கிளியராக இருக்கனா இல்லை டார்க் ஆக்கிருச்சா அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சாலிடான கேமரா செட்டப்பே கிடையாது. ரொம்ப பிலோ ஆவரேஜான போத் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுக்குமே சொல்கிறேன். பிலோ ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஃபோன்லேருந்து வருது. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30ல் ஷூட் பண்ணிருக்கேன். அந்தளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இல்லை. அட்லீஸ்ட் 1080p 60 கொடுக்கலாம், 4K கொடுக்கலனா கூட. ஸோ 1080p 30 தான் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குலாம் 4K கொடுத்தே ஆகணும். ஸோ வீடியோ பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அடி வாங்குது. அப்படியே பேட்டரி சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே 6000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு கேப்பபிளான பேட்டரி தான். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோன்ஸ்லையும் இப்போ 6000 mAh கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைமே பார்த்திங்க அப்படின்னா 8 to 9 மணி நேரம் சாலிடாக வருது கேஷுவல் ப்ளஸ் கேமிங் யூசேஜில். ஸோ இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஒரு நாளுக்கான பேட்டரி லைஃப் வரும். ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 நாள் பக்கமாக பேட்டரி லைஃப் வரும். பட் எங்கே பிரச்சனைனா இதோட சார்ஜிங் ஸ்பீடில் தான். ஒரு ஓப்போ எந்த ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்த்திங்க அப்படின்னா 15,000 ரேஞ்சிலேயே ஒரு 45 வாட்ஸ் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 25,000 ரேஞ்சில் வரும்போது ஒரு 80 வாட்ஸ் 90 வாட்ஸாவது இருக்கணும்ல. ஏன்னா ஓப்போக்கிட்டே அந்த டெக்னாலஜி வந்து இருக்குது. இப்போ ஒரு சாம்சங்கில் வந்து 45 வாட்ஸ் தான் தராங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை தான். பட் சாம்சங்னால மன்னிச்சு விட்றலாம். ஏன்னா அவனோட 1 லட்ச ரூபா ஃபோன்லேயே பார்த்திங்க அப்படின்னா 45 வாட்ஸ் தான் இருக்குது. அதனால் அந்த டெக்னாலஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். பட் இவங்ககிட்ட பார்த்திங்க அப்படின்னா 90 வாட்ஸ் 120 வாட்ஸ்லாம் இருக்குது. பட் இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா 10,000 தள்ளி வந்துமே 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் தான் தராங்க. இது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. எக்ஸாக்டான டைம் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ பேட்டரிக்காக இந்த ஃபோன் ஒர்த்து தான். பட் சார்ஜிங்கில் கிடையாது. முக்கியமான ஹைலைட்டான இந்த ஃபோனோட இந்த IP ரேட்டிங், மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி அதெல்லாம் பற்றி இப்போ பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூபாக இருக்கட்டும், சாம்பாரில் போடுறது, குழம்புல போடுறது, ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுறது, இது மாதிரி ஊறுபட்ட வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் போய் வாஷிங் மிஷினில் ஃபோனை போட போகிறீங்க, இல்லை சாம்பாரில் தண்ணியில் ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சு எதுக்கு நம்ம வந்து ஃபோனை வந்து ஃப்ரீஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் மிக்ஸ் தான். இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு அந்த ஃபோனை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த IP ரேட்டிங் ரொம்ப முக்கியம், நீங்கள் அடிக்கடி வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க, தண்ணியில் அடிக்கடி ஃபோனை போட்டுறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா IP69 காமன் ஆகிருச்சு. ஈவன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க
ரியல்மி P3 அல்ட்ராலாம் பார்த்தீங்க அப்படின்னா IP69 ரேட்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து நீங்கள் போகலாம். இந்த மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டின்னு சொல்கிற ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் சுச்சுவேஷனில் இந்த ஃபோன் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் கிமிக் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வச்சு காய்கறி கட் பண்ணுறது, இந்த டியூரபிலிட்டி செக் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்பீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா தண்ணி போகாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபோன் ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் IP ரேட்டிங்கோட வரும். நீங்கள் ஒரு டைம் இந்த ஃபோனை வாங்கி கீழே போட்டிங்கன்னா கூட உங்கள் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பேனலில் கேப்ஸ் உண்டாகும். அதை நீங்கள் நார்மலாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது. இந்த டைப் சி போட்டிருக்க இடத்துல, இந்த பேனல் ஒட்டுற இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைனராக கேப்ஸ் வந்து உண்டாகும். அந்த கேப்பில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தண்ணி போகும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா ஃபோன் ஃபாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த IP ரேட்டிங் எல்லாமே நீங்கள் ஃபோனை ஃபஸ்ட் டைம் கீழே போடாத வரைக்கும் தான் வேலை செய்யும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு விளாட்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வாரண்டிலையும் கவர் ஆகாது. அதையுமே பிராண்ட் சைடு வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நல்லா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,000 ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணாதீங்க. சுத்தமாக ஒர்த்தே இல்லாத ஃபோனு. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஓப்போவில் தான் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே இதை விட ஒரு 7,000 8,000 கம்மியாக ஓப்போவோட K13 ஃபோன் கிடைக்குது. அது இதை விட ஃபார் பெட்டரான ஃபோனை நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபோனில் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக இருக்கும். டிஸ்பிளேயோட பெசல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் IP ரேட்டிங் கிடையாது. மற்றபடி இந்த ஃபோனை விட எந்த ஆஸ்பெக்டில் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுதான் பெட்டராக இருக்கும். ஈவன் கேமராஸுமே அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபோன் அந்த ப்ரைஸுக்கு. ஸோ இந்த ஃபோன் இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தே கிடையாது. இதுதான் என்னோட ரிவ்யூ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.